ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைஃப் ஆஃப் சுமதி. லைஃப் ஆஃப் சுமதி நம்முடைய சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிறது ரவா கேசரி. ஸ்வீட் சாப்பிடணுன்னா நமக்கு உடனே தோன்றது ரவா கேசரி தான். சட்டுன்னு செஞ்சு சாப்பிட்றலாம். ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப சிம்பிளாக ஒரு 15 நிமிஷத்துலேயே ரவா கேசரி செஞ்சிடலாம். கேசரியே செய்ய தெரியலன்னா கூட பரவாயில்லைங்க, இந்த அளவு ஃபாலோ பண்ணி இதே மாதிரி செஞ்சோன்னா ரொம்ப டேஸ்ட்டான ரவா கேசரி நம்ம செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ தான் முதல்ல கேசரி செய்ய போகிறோம் அப்படின்றவங்க நான்ஸ்டிக் வானல் எடுத்துக்கோங்க. சூடு பண்ணி 1 டீஸ்பூன் அளவு நெய் ஊற்றி 15 கிராம் முந்திரி, 15 கிராம் பாதாம், 20 கிராம் திராட்சை சேர்த்து சிம்மில் வச்சு இந்த மாதிரி திராட்சை உப்பி பலூன் மாதிரி வரணுங்க. அந்தளவு சிம்லையே வச்சு வறுப்படணும். பாருங்கள், இந்த மாதிரி வறுத்து தனியாக ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கலாம். அது அப்படியே இருக்கட்டும். இப்போது 1 கப் ரவை எடுத்திருக்கேன். நம்ம இந்த மெஷர்மெண்ட் கப்பு ரொம்ப முக்கியம். அதே கப்பை தான் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணணும். 1/2 கப் சன்ஃப்ளவர் ஆயிலும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யும் எடுத்திருக்கேன். இதை ரெண்டையும் சேர்த்து ஒன்றா உருக்கி எடுத்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து ரவையை சிம்மில் வச்சு வாசனை வர்ற அளவு வறுக்கணும். வறுத்த ரவையை அப்படின்னு பேக்கெட்டில் போட்டிருந்தாலுமே நம்ம அதை கேசரி செய்யும்போது வறுத்தா தான் நல்லாயிருக்கும். சிம்மில் வச்சு இந்த மாதிரி ரவையை நல்லா வறுக்கணும். நல்ல ரவையோட வாசனை வரும், அந்த அளவுக்கு வறுக்கணும். ரவை நல்லா வறுப்படுறதுக்கு 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் ஆகுங்க. சிம்மில் வச்சு நம்ம நிதானமாக வறுத்தா நல்லா வெந்துடும். ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்க்கறதால ரவா கேசரி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது ஒரு பக்கம் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். நம்ம எதில் ரவை எடுத்தோமோ அதுலேயே 3 கப் அளவு கொதிக்கிற தண்ணி சேர்க்குறோம். அப்படி சேர்க்கும்போது மேலே தெறிக்க வாய்ப்பு இருக்குது, அதனால் ஜாக்கிரதையாக செய்யுங்க. தண்ணி சேர்த்ததும் கொஞ்ச நேரத்துக்கு ரவையை கைவிடாத கலரிக்கிட்டே இருக்கணும். இப்போ தீயை குறைச்சி சிம்மில் வச்சுக்கணும். கட்டி எதுவும் கட்டாது, நம்ம பயப்பட தேவையில்லை. நல்லா இந்த மாதிரி கைவிடாத கலந்துக்கிட்டே இருக்கணும். நான்ஸ்டிக் வானல் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அதுக்கு மர துடுப்பு யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. சன்னமான ரவை தாங்க இந்த கேசரிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நெய் கலவையில் ஒரு கரண்டி இப்போ சேர்த்துக்கிறோம். நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே ரவை இழுத்துக்கிட்டு நல்லா வெந்து கட்டியாக இருக்குது பாருங்கள். இந்த சமயத்தில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கிறோம். 1 கப் ரவைக்கு 2 கப் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் சர்க்கரை கம்மியாக வேணுன்றவங்க 1.5 கப் இல்லை 1.25 கப் கூட சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி கேசரி கொஞ்சம் கொஞ்சமாக இலகி கொஞ்சம் தண்ணியாக மாறும். சுடு தண்ணியில் 2 சிட்டிகை அளவு குங்குமப்பூ சேர்த்து கூடவே 1 சிட்டிகை கலர் பவுடர் சேர்த்துருக்கேன். கேசரி கலர் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா இன்னும் ஒரு 2 சிட்டிகை அளவு குங்குமப்பூவை கூட சேர்த்துக்கலாம். இப்போது 1 கரண்டி நெய் சேர்த்து அடுப்பை ஹையில் வச்சு கிண்டணுன்னா சீக்கிரமாக நமக்கு இந்த கேசரி பதம் வந்துடும். கேசரி நல்லா கட்டியாக வந்ததுக்கப்புறமா நமக்கு அளந்து வச்சுருக்க மொத்த நெய்யும் இப்போ சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்ததுக்கப்புறம் நல்ல நெய்யும் கேசரியும் கலக்கிற அளவு நல்லா கலந்து விட்டு நல்லா கட்டியாக வந்ததுக்கப்புறமா 1 சிட்டிகை ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி சேர்த்ததுக்கப்புறம் கைவிடாமல் கொஞ்ச நேரம் அடுப்பை ஹையில் வச்சு நல்லா கிண்டணுன்னா மொத்த கேசரியும் வானலில் ஒட்டாத இந்த மாதிரி ரவுண்டாக சுழண்டு வரும். நம்ம கரண்டியில் எடுத்து பார்த்தோன்னா துண்டு துண்டாக இந்த மாதிரி கட்டாயி விழணும். இந்த பதத்தில் இறக்கிட்டோன்னா ஆறுனதுக்கப்புறம் கூட கேசரி சாப்பிட ரொம்ப மிருதுவாக சாஃப்டாக இருக்குங்க. இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க முந்திரி, பாதாம், இந்த திராட்சை இதை இப்போ சேர்த்துக்கிறோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை சேர்த்தோன்னா இது எல்லாமே கொஞ்சம் மொறுமொறுப்பாக இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை சேர்த்து நல்லா கலந்து விடலாம். கேசரி நல்லா டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. மொத்த ப்ராசஸுமே நமக்கு 15லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே தாங்க. அந்த கேசரி செய்கிறதுக்கு 1 2 3 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது என்ன 1 2 3ன்னு கேட்குறீங்களா? 1 பங்கு ரவை, 2 பங்கு சர்க்கரை, 3 பங்கு தண்ணி, அவ்வளோதாங்க. கேசரியை டேஸ்ட்டாக ரெடி பண்ணிடலாம். இந்த கேசரி நமக்கு ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் இருக்கும். ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த ரவா கேசரி ரெசிப்பியை இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. என்னுடைய சேனல் லைஃப் ஆஃப் சுமதிக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு இந்த கேசரியோட ரெசிபி பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.